வணக்கம். இன்றைய தினம் 2 ஜூன் 2022. டைம் வந்து சரியா 9 மணி 16 நிமிஷம் ஆகுது. செகண்ட் கேண்டில் ஆனது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எக்ஸ்பைரி வியாழக்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் முன்னும் பின்னும் இருக்கலாம். செகண்ட் கேண்டில் முடிஞ்சபடினால அதோடைய லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஹை அண்ட் லோ செகண்ட் கேண்டலுடைய லெவலு பை சிக்னல் வந்திருக்கு. பார்க்குறோம், கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. டெர்மினல்ல பார்க்குறோம் 35,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. பார்த்தோன்னா 100 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், டைம் 9 மணி 20 நிமிஷம் ஆகுது. நமக்கு பையிலேருந்து செல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. செல் எடுத்தபடினால நமக்கு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. கால் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 35,500 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி கால் ஆப்ஷன்ல 578 ரூபாய் கிட்ட மைனஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த புட் ஆப்ஷன்ல ஒரு 150 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. நெட்டு பார்க்குறோம், ஒரு 500 ரூபாய் கிட்ட முன்ன பின்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நிறைய ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம பார்க்குறோம், செல் இருந்தது, திரும்ப பை வந்திருக்கு, திரும்ப செல் வந்திருக்கு, திரும்ப இப்போ பை வந்திருக்கு. நம்ம ஆர்டர் புக்கை பார்க்கலாம். ஆர்டர் புக்கில் பார்க்குறோம், நம்ம வந்து மல்டிப்ளேயில் வரும்போது 2 லாட் கால் ஆப்ஷன் எடுத்தது. அந்த முன்னாடி இருந்த புட் ஆப்ஷன் கட் பண்ணியிருக்கு. திரும்ப கால் ஆப்ஷன் 2 லாட் எடுத்திருக்கு. திரும்ப வந்து அந்த கட் பண்ணியிருக்கு அந்த கால் ஆப்ஷனை. புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்திருக்கு. அந்த புட் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு இப்போ கால் ஆப்ஷன் 4 லாட் எடுத்திருக்கு. இப்போ கால் ஆப்ஷன் 4 லாட் எடுத்துட்டு 35,300 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 35,300 கால் ஆப்ஷன் வரும்பொழுது நமக்கு பார்க்குறோம், இந்த இடத்துல 35,300 கால் ஆப்ஷன் வரும்போது நமக்கு இப்போ எடுத்திருக்கக்கூடிய கால் வந்து 35,300 கால் எடுத்திருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம், எம்டிஎம் வந்து 1,500 ரூபா இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரோபோல வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். 3,000 ரூபா வந்ததுன்னா நமக்கு 1000 ரூபா ட்ரெயிலிங் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ட்ரெயிலிங் பண்ணிட்டு போகிற மாதிரி. இப்போதைக்கு 1,600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ரொம்ப ஸ்பீடா டக் டக்குன்னு அடுத்தடுத்த கேண்டல்ல எடுத்தது பார்க்கறதுக்குள்ள. இப்போ வந்து இப்போதைக்கு வந்து 35,400 கால் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சரி, 35,300 கால் ஆப்ஷன் இருக்கு. ஓவரால் எம்டிஎம் 1,873 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. இப்போ 4,600 ரூபா இருக்கு. 2,648 ரூபா கிட்ட எம்டிஎம் ப்ராஃபிட்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 2,800 இருக்கு. 2,850 ரூபா, 2,800 இருக்கு. 3,000 வந்தா ட்ரெயிலிங் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்பீடா டக்குன்னு மேல போயிடுச்சு. இப்போதைக்கு 2,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. ரொம்ப ஸ்பீடா டக்குன்னு மேல போயிடுச்சு. இப்ப பாக்குறோம், 2,600 ரூபாய் கிட்ட இருக்கு. 2,700 இருக்கு. 3,000 வந்ததுன்னா நமக்கு ட்ரெயிலிங் ஆக ஆரம்பிச்சிடும். 1,000 ரூபா ட்ரெயிலிங் ஆகும். இன்னும் ட்ரெயிலிங் ஆகல. இன்னும் கரெக்டா 3,000 ரூபாய் கிட்ட டச் ஆகல. இப்போதைக்கு 4 லாட் இருக்கு. ஒன்னு அதுக்கப்புறமா இங்க 2, இந்த 2, திரும்ப 4 இந்த மாதிரி வருது. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, தொடர்ந்து இந்த ரேஞ்ச் கம்மின்றதுனால இதுல வந்து சார்ட் எக்ஸிட் வருது. எஸ்எல் வரல. இந்த சார்ட் எக்ஸிட் வர்றதுனால முதல்ல பை பண்ணிட்டு தான் எக்ஸிட் பண்ணும். ஸோ அதனாலதான் முதல்ல எக்ஸிட் வருது. சார்ட் எக்ஸிட். ஏன் சார்ட் எக்ஸிட்னு கணக்கு வருதுன்னா, நமக்கு இந்த ரேஞ்ச் கம்மியா இருக்கிறதுனால முதல்ல எக்ஸிட் பண்ணிட்டு தான் வருது. இப்போதைக்கு பார்க்குறோம், எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 528 ரூபா கிட்ட இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 9 மணி 34 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம ட்ரெயிலிங் போட்டிருக்கோம். ட்ரெயிலிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து டக்குன்னு மேலே போகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸ்பீடாக மார்க்கெட் பெரிய பெரிய கேண்டில் போட்டு போகிறதுனால நம்ம ட்ரெயிலிங் போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து 6,100 ரூபா கட் ஆயிடுச்சு. 6,100 ரூபா கிட்ட ட்ரெயிலிங் ப்ராஃபிட் ரீச். ஓவரால் ட்ரெயிலிங் ப்ராஃபிட் ரீச் கட் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பீடாக மார்க்கெட் மேலே போகுது தான் அது பிரச்சனை. பயங்கரமாக மேலே போகுது. ஒரே நிமிஷம் தான். இன்னைக்கு வந்து டைமே கொடுக்கல. அதாவது நம்ம கொஞ்சம் வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்கு டைமே கொடுக்கல. பாத்தீங்கன்னா தெரியும், 9:17, 9:19, 9:24, 9:25, 9:27. அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு சிக்னல் மாறிட்டே இருந்தது. ஏன்னா ரேஞ்ச் கம்மி இன்னைக்கு.
இந்த ரேஞ்சு கம்மின்றதுனால என்ன ஆச்சு, டக் 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 டக்னு மாறிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுறது கூட டைம் இல்லாமல் இருந்தது. உடனே எடுத்துருச்சு. 1 2 அதாவது கால் ஒரு ஆப்ஷன், புட்டு 1, அப்புறமா கால் 2, அதுக்கு அடுத்தது புட்டு 2, திரும்ப வந்து கால் 4 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சு கம்மின்றதுனால இந்த மாதிரி ஃபுல்லா டக் 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 டக்னு வந்திருக்கு. இன்னைக்கு 6213 ரூபா கிட்ட இன்னைக்கு ட்ரெயிலிங்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.